கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெரிலே ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே நாம் களி கூர்ந்து மகிழும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்மை வாழ்த்தி வரவேற்கின்றார். ஒன்றுபட்டு நாம் அனைவருமாக இணைந்து ஆண்டவரை வழிபடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மியான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 11ஆம் மாதத்தினுடைய 3வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாக அருளை தந்திரியதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து பராமரித்து வந்த தயவுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். இப்பொழுதுமாக நம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் இணைந்திருக்கின்றோம். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை போற்றவும், எங்களையே அர்ப்பணிக்கவும், எங்கள் தேவைகளுக்காக விண்ணப்பம் செய்யவும் நாங்கள் வந்திருக்கின்றோம். எங்களை பார்த்து எங்களுடைய தேவைகளை அனைத்தும் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கெல்லாம் இப்பொழுது இந்த வார்த்தைகள் ஒலித்து கொண்டிருக்கின்றோ எங்கெல்லாம் உங்களுடைய பிரசனம் இறங்கி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் நீர் எங்களை பயன்படுத்தி காத்தரள வேண்டும் என்று மீட்பர் இயேசுவின் திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், வானோர் கூடி பாடவும் இன்பமாய், பாரிலேயும் நாம சங்கீதனம் செய்ய மாந்தர் யாரும் வரும் ஆனந்தமாய், நேசமேப்பன் கரத்திலேந்து மாறு இயேசுநாதர் நம்மையும் தாங்குவார். போற்றும் போற்றும் தேவகுமாரனை போற்றும், பாதுகாத்து நித்தமும் போஷிப்பார். போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், பாவம் போக்க பாரினில் ஜென்மித்தார், பாடுபட்டு பிராணத்தியாகமும் செய்து வானலோக வாசலை திறந்தார். கர்த்தாவே, ஸ்தோத்திரம் என்றும் என்றும், வாழ்க வாழ்க ஜெகத்து ரட்சகா, அருள்நாதா மசனுக பரஞ்சோதி, வல்லநாதா கருணை நாயகா. கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடு பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாம். சற்று நேரம் அமைதியோடு கொண்டு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். இந்த வேளையிலே நாம் கர்த்தருக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும் நாம்
அவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் என்பேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்தில் திரும்புங்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கின்றோம். சர்வ வல்லமுள்ள கடவுளே, நாங்கள் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உமது சமூகத்தில் எங்கள் வணக்கத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்த வந்திருக்கின்றோம். எங்கள் பாவங்களை உண்மையாய் அறிக்கை செய்யவும் மற்றவர்களுக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபிக்க உதவி செய்தருளும். இது திருவசனத்தை நாங்கள் கேட்கும் பொழுது உமது அன்பின் மகத்துவத்தை அதிக உண்மையாய் அறிந்து கொள்ளவும், உமது கிருபையின் கனிகளை எங்கள் வாழ்க்கையில் காட்டவும் அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். பரிசுத்த மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 41 முடிய நாம் வாசிக்க கேட்போம். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறு படவுகளும் அவர்களோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னயத்திலே அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. தொடர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாக நாம் யாவருமாக இணைந்து பொதுவான பாடல்களில் இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் என்ற பாடலை இணைந்து பாடுவோமாக. இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பாப்போற்றும் தூய தூய வேந்தனே, மேராஜவே எங்கள் நாதனே, பயம் நீக்கும் துணையாகும் மாநிலன் சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இளைப்பாறுதல் தரும் தேவனே, இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே, இளையன்னை ஆட்சி தேற்றி காக்கிறே சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே, பலனீந்து வலக்கரம் பிடித்தீரே, ஆவியாத்ம சரீரத்தை படைக்கிறே சரணம் சரணம் சரணம்.
இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். உந்தன் சித்தம் செய்ய அருள் தாருமே, எந்தன் சித்தம் யாவும் என்றும் ஒளிப்பீரே. சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும். சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இயேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். சரணம் சரணம் சரணம். சரணம் சரணம் சரணம். எனக்கு அருமையான தேவனுடைய சினமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய இறை வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் போதகர் ஜோதி சந்திரசேகர் ஐயா அவர்கள். போதகர் ஜோதி சந்திரசேகர் ஐயா அவர்கள் இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்போமாக. ஜெபம் செய்வோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரது இருதயங்களின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான ஃபீபா நேயர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு சமாதானமும் கிருபையும் உண்டாவதாக. இன்றைய தியான பகுதியில் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 முதல் 41 முடிய இருக்கக்கூடிய வசனங்களிலே காணப்படும் 3 முரண்பாடான அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பரிசுத்த மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 41 இயேசு சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அழைத்து படகு பிரயாணத்தை ஆரம்பித்தார். அதன் பின் இயேசு படகின் ஒரு இடத்தில் படுத்து உறங்கிவிட்டார். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கடலில் சுழல் காற்று என்றாலே எல்லோருக்கும் பயம் வரத்தான் செய்யும். அதுவும் பலத்த சுழல் காற்று என்றால் யாராலும் எதிர்கொள்ள முடியாது. மீனவர்களாக இருந்த இந்த சீஷர்கள் கடல் பிரயாணத்தில் நிறைய அனுபவம் திறமையும் இருந்தாலும் கூட படகை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் இப்போது சீஷர்கள் மிகவும் பயந்தார்கள். தாங்கள் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை மற்று போயிற்று. உடனே சீஷர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. சுழல் காற்று எந்த அளவுக்கு அதிகமாக காணப்பட்டதோ அந்த அளவுக்கு மிகுந்த அமைதல் காணப்பட்டது. இது முதலாவது முரண்பாடு. பலத்த சுழல் காற்று மிகுந்த அமைதலாக மாறுகிறது. அன்பானவர்களே, இது போலத்தான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் சில நேரங்களில் துன்பங்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், இழப்புகள் வரும்போது மிகவும் பயந்து சோர்ந்து போய் நம்பிக்கை இழந்து எனக்கு வந்த இந்த சோதனை கஷ்டம் வேறு யாருக்கும் வரக்கூடாது என்று கலங்கி போகிறோம். இயேசு நம்முடைய வாழ்க்கை படகில் இருக்கும்போது நம்முடைய பிரச்சனை எந்த அளவுக்கு அதிகமாக காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை நமக்கு அருள் செய்வார். கிறிஸ்தவ வாழ்விலே
பொதுவாக 3 விதமான அனுபவங்களை சந்திக்கிறோம் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. முதலாவதாக, ஒரு விசுவாசியின் வாழ்விலே பாடுகள் துன்பங்கள் என்பது தவிர்க்க முடியாதது. ஃபெய்த் அண்ட் சஃபரிங் வில் கோ டுகெதர். 2 தீமோத்தேயு 3:12 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று சொல்கிறது. மேலும் பிலிப்பியர் 1:29 கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுகள் பெருகினால் ஆறுதலும் பெருகும் என்று 2 கொரிந்தியர் 1:6 பரிசுத்த பவுல் சொல்கிறார். இரண்டாவது ஒரு அனுபவம், விசுவாசியுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற அனுபவம், பாடுகளும் மகிமையும் பிரிக்க முடியாது. ஆக ஃபெய்த், சஃபரிங் அண்ட் க்ளோரி, அதாவது விசுவாசம், பாடுகள், மகிமை, இம்மூன்றும் பிரிக்க முடியாதது ஆகும். பரிசுத்த பேதுரு 5:10 என்ன சொல்கிறார் என்பதை கவனிக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று நாம் வாசிக்கிறோம். அன்றாட வாழ்வில் நாம் படும் பாடுகள் அனைத்தையும் மகிமையாக மாற்றுகிற ஒரு சாதனத்தை, அதாவது கன்வெர்ட்டர் அவர் தருகிறார். அந்த சாதனம்தான் 2 கொரிந்தியர் 12:9 சொல்லப்பட்டிருக்கும் கிருபை. தன் சரீரத்தில் உள்ள முள்களை நீக்க வேண்டும் என்று பவுல் கேட்டுக்கொண்ட போது இயேசு 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும் என்றார். இந்த கன்வெர்ட்டர் என்ற சாதனத்தை அதிகாலையில் ஜெபத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். புலம்பல் 3:22 நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று வாசிக்கிறோம். ஆக ஒரு விசுவாசியின் வாழ்வில் விசுவாசம், பாடுகள், மகிமை, கிருபை ஆகிய 4 விஷயங்களும் பிரிக்க முடியாதவை ஆகும். ஆலமரத்தின் வேர்கள் ஆழமாக பூமிக்கு செல்ல புயல் காற்று, மழை அவசியம். இரண்டாவதாக, சீஷர்கள் இயேசுவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். இயேசு காற்றையும் கடலையும் அதட்டிய பிறகு சீஷர்களை பார்த்து, ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். இங்கே சீஷர்கள் ஆண்டவரை வேண்டிக் கொண்ட விதம் மிகவும் வல்லமையான ஜெபமாக காணப்பட்டது. ஆனால் அந்த அளவுக்கு சீஷர்களிடத்தில் விசுவாசம் இல்லை என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறார். வல்லமையான ஜெபத்திற்கு ஏற்ற விசுவாசம் சீஷர்களிடத்திலே இல்லை. இதை இரண்டாவது முரண்பாடாக நாம் பார்க்கலாம். நம்முடைய வாழ்விலும் சில வேளைகளில் ஆண்டவர் நோக்கி உரத்த சத்தமாய் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த அளவுக்கு நம்மிடத்தில் விசுவாசம் உண்டா? சிறந்த ஜெபம், ஆனால் கடவுள் நம்மிடத்தில் விசுவாசத்தை காணவில்லையே. இந்த முரண்பாடு மாற வேண்டும். ஜெபிக்கிற அளவுக்கு விசுவாசம் வேண்டும். மூன்றாவது முரண்பாடு 41 அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இது சற்று நேரத்திற்கு முன் தங்களை சுற்றி காணப்பட்ட பலத்த சுழல் காற்றையும் இரையும் கடலையும் கண்டபோது மிகவும் பயந்தார்கள். அந்த உலக பயம் இப்போது கடவுள் பயமாக மாறுகிறது. இது 3ஆம் முரண்பாடு. அதுபோலத்தான் சில நேரங்களில் நம்முடைய வாழ்வை சுற்றிலும் காணப்படும் துன்பங்கள், கஷ்டங்கள் போன்று உலக பயம் நம்மை நெருக்குகிறது. இந்த உலக பயம் கடவுள் பயமாக மாற்றப்பட வேண்டும். பயப்படாதே என்று வேதாகமத்தில் 365 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உலக பயங்கள் கடவுள் பயமாக மாறும்போது ஏராளமான ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு தந்தருளுவார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தவர் அவரே. அழைத்தவர் உண்மையுள்ளவர்.
நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆண்டவராக இயேசுவை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை முழுமையாக நாம் நம்ப வேண்டும். என் கிருபை உனக்கு போதும் என்றவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் சகல நாட்களிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார். படகு பிரயாணத்தை ஆரம்பித்தவர் நம்மை பத்திரமாக பாதுகாப்பாக அக்கறைக்கு கொண்டு போய் சேர்ப்பார் என்ற விசுவாசம் நமக்கு இருந்தால் பலத்த சுழல் காற்று மிகுந்த அமைதலாக மாறும். வல்லமையான ஜெபம் ஆனால் விசுவாசமே இல்லை என்ற முரண்பாடு மாற வேண்டும். மற்றும் உலக பயம் கடவுள் பயமாக மாற்றப்பட வேண்டும். இந்த முரண்பாடான அனுபவங்களில் இருந்து நிறைவான ஆசீர்வாதம் பெற்று நம்பிக்கையோடு வாழ கடவுள் நம்மை வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உணர்த்திய ஆவிக்குரிய சத்தியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றாட வாழ்விலே நாங்கள் எதிர்கொள்கிற கஷ்டங்கள், போராட்டங்கள் இவைகளை கட்டுப்படுத்தி எங்களை ஆசீர்வதிக்கவும், ஆண்டவர் நடத்துவார் என்ற விசுவாசத்திலே பலப்படவும், உமக்கு மாத்திரம் பயந்து வாழவும் உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட போதகர் ஜோதி சந்திரசேகர் ஐயாவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் உள்ளமார்ந்த நன்றிகளை சொல்லிக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழிய பணியையும் அவருடைய குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே பாவ சஞ்சலத்தை நீக்க என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். Yesu
ஆண்டவரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, நன்மையான காலை வேளைக்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். இந்நாள் வரையிலும் எங்களை தாங்கி எந்து தப்புவித்த தயவுக்காக ஸ்தோத்திரங்களை சொல்லுகின்றோம். இப்பொழுதுமாக உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் உமக்கு இருக்கின்ற அதிகாரத்தையும் வல்லமையும் அறிந்து கொள்ள வாய்ப்பினை தந்திரதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். எந்த சூழலிலும் ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் புரிந்து கொண்ட நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார் என்கிற விசுவாசத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து போயிருக்கின்றோம். ஆமாம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு கடலும் காற்றும் கீழ்ப்படிந்தது போல நாங்களும் கீழ்ப்படிய அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். கீழ்ப்படைந்து உம்முடைய கரத்திலிருந்த நன்மைகளை எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் பெற்றுக்கொண்டு சாட்சிகளாக வாழ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இப்பொழுதுமாக தங்களுடைய தேவைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளும் இந்த வார்த்தையினாலே பலன் கொண்டு விசுவாசத்தினாலே நிலைநிற்க அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். அவருடைய எல்லா தேவைகளும் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்கிற விசுவாசத்தோடு, மனநிறைவோடு, சமாதானத்தோடு மை தொடர்ந்து பின்பற்றவும் சாட்சியாக இருக்க அருள் செய்ய வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். ஆண்டவர் நமக்கு சொல்லித்தந்த ஜெபத்தை நாம் அனைவருமாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம். தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூய ஆவியின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நம்முடைய குடும்பத்துடனும் பிள்ளைகளுடனும் கேட்டிருக்கின்ற அனைத்து நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நம்முடைய எல்லா தடைகளையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் ஊழியன் தியோடர் வில்லியம். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.